ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், யூடியூப் பற்றின வீடியோ. அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. இன்றைக்கி அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் நான் கொடுக்க போகிறேன். என்ன கமெண்ட்டுனா, உங்களுக்கு ரெவென்யூ வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஏன்னா நான் வீடியோ ரெவென்யூ பற்றி போட்டிருந்தேன். அதனால் உங்களுக்கு ரெவென்யூ வந்துட்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ரெவென்யூ வர்றதுங்கிறது ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது, அது பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸை ஷார்ட்டாக நான் இதில் சொல்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நேற்று நான் போட்டிருந்த வீடியோவில் காசு எப்படி வருது, எது மூலமாக வருது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இன்றைக்கி காசு எப்படி ஏறும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு காசு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வியூஸ் அவ்வளோவா போகாது, நிறைய ரீச் இருக்காது. அதனால் வியூஸ் கம்மியாக இருக்கிறதுனால அமௌண்ட் கம்மியாக தான் ஏறும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி நம்ம $10 ரீச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த $10 ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கேட்கும். என்னென்ன ப்ராசஸ்னால், ஃபஸ்ட்டு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறமா ஐடி வெரிஃபிகேஷன். இந்த ஐடிக்கு நம்ம தான் சொந்தக்காரங்களா அப்படின்னு இருக்கும். அந்த ஐடி வெரிஃபிகேஷன் சப்மிட் பண்ணணும். அப்புறமா அட்ரஸ் வெரிஃபிகேஷன். இது பின் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த அட்ரஸில் தான் நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ப்ரூஃப் கொடுக்கணும். அப்படி அட்ரஸ் வெரிஃபிகேஷன். அப்புறமா இன்னும் குட்டி குட்டி ப்ராசஸ், நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதில் பெரிய ப்ராசஸ்னால் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தான். இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடியறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், ரொம்ப நாள் ஆகலாம். இதுக்கு $50 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் வரும். இன்னும் எனக்கு $50 கம்ப்ளீட் ஆகலை. $50 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மளால். இதில் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று சொன்னேன்ல, அது கன்ஃபார்ம்லாம் கிடையாது. பட் அதை சப்மிட் பண்ணால் தான் நமக்கு அமௌண்ட் கம்மியாக பிடிப்பாங்க. டேக்ஸ் நம்ம கட்டுவோம்ல, இந்தியாலையுமே நம்ம டேக்ஸ் கட்டுவோம். அந்த டேக்ஸ் அமௌண்ட் நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணால் கம்மியாக பிடிப்பாங்க. சப்மிட் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னா அமௌண்ட் அதிகமாக பிடிப்பாங்க. அமௌண்ட் அதிகமாக பிடிச்சா நமக்கு தானே லாஸு. அதனால நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் செட் பண்ணுறோம். டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அவசியம் இல்லை, பட் அதை சப்மிட் பண்ணுறது நமக்கு நல்லது. அப்புறமா இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யூடியூப்காக கொடுக்குற ஜிமெயில் ஐடி ஒரே ஐடியா வச்சுக்கோங்க. யூடியூப்க்கு கொடுக்குற ஐடியை வேறு எதுக்குமே கொடுக்காதீங்க. அது யூஸ் பண்ணாதீங்க. யூடியூப்க்கு மட்டுமே அதை வச்சுக்கோங்க. யூடியூப்க்காக இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகேவா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்னாலுமே நமக்கு $100 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட்டை நம்ம கையில் வாங்க முடியும். நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு $100 ரீச் ஆகிரும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் எடுக்க முடியும் அமௌண்ட்டு. பேசிக்காக கம்மியாக $100 பேசிக்கான அமௌண்ட். அந்த $100 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அமௌண்ட்டையே எடுக்க முடியும். இந்த அமௌண்ட்டுமே நமக்கு டாலரில் இருக்கும். இந்த டாலரை நம்ம இந்தியன் ரூபீஸில் மாற்றணுன்னா அதுக்கு பேங்க்குக்கும் நம்ம போக வேண்டியது இருக்கும். பேங்க்குக்கு போய் கோடெலாம் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த கோடெல்லாம் என்டர் பண்ணி தான் ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது பெரிய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அது வரை வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அமௌண்ட்டை கையில் வாங்க முடியும். அதனால் யூடியூப்பில் உடனே ஸ்டார்ட் பண்ணி உடனே முன்னேறிடலாம், உடனே காசு வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். நானும் அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். இதில் பேசிக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இதோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல எனக்கும் ஹாப்பி தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.